கைத்தறி தான் இருக்குன்னு அவர் ஒன்றும் செஞ்சிட முடியல. குல்நந்திரி பசாக்கல் ஹஜர், உன்னுடைய கைத்தறினால பாறை அடின்னு எல்லாம் சொல்றான். அல்ல சொன்னவனு அடிச்சாரு பாருங்க, அப்பதான் பீரிட்டு கிளம்புனுச்சு. புரோன் விரட்டிட்டு வர்றான், எதிர்க்க கடல் மாட்டிக்கிட்டாங்க. இன்னால முதரக்கூன் யா மூசா, இன்னால முதரக்கூன், மூசா வசமா மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கல்லா இன்னும் அழகி ரப்பி சயகதீன், மாட்டிக்கொள்ளல, நம்மோட இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். சொன்னவன என்ன செஞ்சாங்க, வெயிட் பண்றாங்க. என்ன செய்யறாங்க, கையில கைத்தறி இருக்கத்தான் செய்யுது. அந்த கோளுக்கு அந்த சக்தி கிடையாது, மூசா நபிக்கு அந்த சக்தி கிடையாது. அங்கிருந்து ஆர்டர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குல்நந்திரி அசாக்கல் பஹர, உன்னுடைய கைத்தறினால கடல்ல அடி, அப்ப மட்டும் நடக்கும். அந்த கைத்தறினா அடின்னு ஆர்டர் வந்துச்சு பாருங்க, அப்ப அடிச்சா தான் கடல் பழக்கமே தவிர அவர்கிட்ட இருக்கிற கைத்தறியை கொண்டு அவரை கொண்டு நினைத்த நேரத்தில் செய்ய முடியுமா? முடியாது. 3 சந்தர்ப்பத்திலையும் கையில இருக்கத்தான் செஞ்சு கைத்தறி, அதை மூசா நபி இருக்கத்தான் செய்தார்கள். அப்ப இந்த அற்புதங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாம ஏதோ 1-2 அற்புதங்கள் நபிமார் கொடுத்தவொடனே பாத்தீங்களா, அல்லாஹ் தன் சிவத்தையே கொடுத்து விட்டான். சிவத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. சிவத்துனா என்ன, யார வேண்டாலும் எப்ப வேண்டாலும் எத்தனை தடவை வேண்டாலும் உயிராக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது அல்லாஹ்வுடைய சிவத்து. ஒவ்வொருத்தர் மூலமாக அல்லாஹ் சில செயல்களை வெளிப்படுத்த, உயிரோடு உள்ளவர்கள் மூலமாக வெளிப்படுத்துவான். நம்ம செய்யறதுன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டுதான் செய்கிறோம். ஆனா எப்படி இதை விளங்கிறனே, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பிரத்யேகமா எதையாவது கொடுத்தால் அவருக்கு மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, சில ஆளுக்கு சில சக்தி கொடுத்தா சொன்னாங்க. அதுக்கு உதாரணம் அவங்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, தசாவதானிகள் இருக்கிறார்கள், சதாவதானிகள் இருக்கிறார்கள். தஸ்னா 10, அவதானினா கவனிக்கக்கூடியவர்கள், 10 காரியங்களை ஒரு நேரத்தில் கவனிக்கக்கூடியவர்கள் தசாவதானிம்பாங்க. சதம்னா 100 காரியத்தை ஒரு நேரத்தில் கவனிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, சதாவதானிம்பாங்க. இப்படி எல்லாம் ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, இருந்து கண்ணு முன்னாடி காட்டினாங்கன்னா நம்பிட்டு போங்க. இவர் சதாவதானிக்கு ஆதாரம் இருக்காங்க, இவரையும் நான் சதாவதானிங்களாமா? இவர் சதாவதானிக்கு ஆதாரம் கிடைச்ச இவர் சதாவதானி. சதாவதான என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு நேரத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, காதுக்கு மேல கொடுத்துட்டு இருப்பாங்க. முதல்ல ஒரு ஆள் சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, நேரம் சொரிய படிச்சுன்னு என்னன்னு. அப்ப 100 காரியங்களை, பல காரியங்களை ஒரே நேரத்தில் கண்காணிக்கிறது பயிற்சி மூலமாக வரும். அது இதனால வர்றதில்ல, அது ஆன்மீகத்தினாலேயோ இறை நேசர் என்ற காரணத்தினாலே வராது. இதுல காபிர்கள் தான் அதிகமாக தசாவதானிகளும் சதாவதானிகள் இருந்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒரு ஆள் தான் வரலாற்றில் கிடைக்கிறாரு. அப்ப இது பயிற்சியினால அது கிடைக்கக்கூடியது. ஒரு ஆள்கிட்ட இந்த சதாவதானியை நீங்க பார்த்தா அதுக்கு என்ன விளங்கிடுவீங்க, இவர் பயிற்சி மூலமாக அதை வளர்த்திருக்கிறான்னு விளங்கிடுவீங்களா? இந்த இருக்கிறார்ல, அதனால நம்ம எல்லாரும் நான் செத்து போன 50 பேர் சதாவதானி அப்படி சொல்ல முடியுமா? ஒரு ஆளுக்கு சொன்னதை ஒரு ஆளுக்கு உள்ளதான் நிப்பாட்டுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, சவுதியை மன்னருக்கிறோம், அவர்களே, தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதாரம் எதுவும் இல்லைங்கிறதுனால சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா அது சரியாயிரும் அப்படின்ற கருத்துல அவங்க சிற்கல தான் இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு இதுலயும் சொல்றாங்களாம். அப்படி பார்த்தா நம்முடைய அமர்வு வரும்பொழுதும் ஒரு 3 தடவை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஷிர்கில் இருக்கிறது விதத்துக்கு 3 தடவை நான் சொல்லப்படி என் இதை நான் ஆரம்பிப்பேன். இதெல்லாம் ஒரு ஆதாரமா? திரும்ப திரும்ப தேர்ந்து போன கிராம போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை, ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். திரும்ப திரும்ப சொன்னா சரியாயிருமா? கேட்கறவங்க எவ்வளவு அறிவு உள்ளவங்க சிந்தனையாளர்களா இருக்கிறாங்க, இங்க உள்ளவங்க மட்டுமா? லட்சக்கணக்கான தமிழ் சொல்லுங்க பார்க்க போறாங்க. இன்னும் திரும்ப திரும்ப சொல்றாரு, அதுக்குள்ள ஆதாரம் இல்லைன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அது இது சொல்ல ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். இல்ல இதையே சொல்லணும்னு சொன்னா நானும் ஒரு 5 தடவை சொல்றேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஷிர்கிலும் பிதஅத்திலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு 5 தடவை சொல்லிவிட்டு நானும் ஆரம்பிப்பேன். அதே போல பாருங்க, ஆதாரம் கேட்டாக்கா ஆதாரம் தந்துட்டாங்களாம். என்ன ஆதாரம் தந்தாங்க? இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் ஆதாரம் கேட்டார்கள், நான் சொல்லுகிறேன் அப்படி சொல்லி வசனத்தை ஓதுனாங்க. அதுல ஆதாரம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. லைஸ கமித்லிஹி ஷைஉன், இறைவனை போல எதுவுமே கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன்தான் கேட்பவன், அவன்தான் பார்ப்பவன். இதுல என்ன இருக்கு? அவனுக்கு மட்டும்தான் எல்லோரையும் கேட்பார்கள், அவனுக்கு மட்டும்தான் பிரித்தறியும் ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க என்ன ஆதாரம் இருக்குது? எல்லாம் கேட்பாங்க, ஆதாரம் இருக்குது. நம்ம தானே செய்யறோம். இல்ல அதன் மூலம் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளும் கேட்க முடியாதுன்னு வந்துடும். ஏன் அல்லாஹ் கேட்கறான், அவனுக்கு மட்டும்தான் அது இருக்குது கேட்கிற சக்தி அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளால கேட்க முடியாத? அவங்க ஓதுனதுக்கு பிரகாரம் இப்ப நம்ம மாற்றமாயி போச்சு, நம்மளாம் இப்ப கேட்கறது தப்பா போயிரும். அப்ப இல்லண்டாயிரம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
அல்லாஹ் பார்ப்போன்னு சொல்லிட்டான், அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் எப்படி? அப்ப அவங்க ஓதி காட்டிய வசனம் அவர்களுக்கு முரணா அமைகிறது. நம்ம எல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம், கேட்கத்தான் செய்யறோம். அந்த வசனத்தில் எப்படி இருக்கு? அல்லாஹ் கேட்கிறான் பார்க்கிறான் இருக்கு. நம்ம எப்படி முடிவு பண்றோம்? நம்முடைய பார்வை வேற, இவருடைய பார்வை வேற, நம்முடைய கேள்வி வேற, இவருடைய கேள்வி வேற அப்படின்னு நம்ம பிரித்து காட்டுறோம். ஏன் அல்லாஹ் போல எவரும் இல்லை என்று வித்தியாசம் காட்டுறோம். அதனால இந்த வசனத்துல இந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி ஒரு வாசகமே இல்லை. அதான் சொல்றானே, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன் இருக்கு. நம்ம அதையா கேட்டோம்? ஒரே நேரத்துல பலர் பேசுவதை கேட்கும் தகுதி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இவர்கள் இறை நேசர்களுக்கு இருக்கிறார்கள் என்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த சொல்லுக்கு நிலைப்பாட்டுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆனிலே என்ன, ஹதீஸிலே என்ன அப்படி நம்ம கேட்டோம். அதுக்கு ஆதாரத்தை தரல. பிரித்தறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு என்னங்க தகுதி என்ற உடனே பிரித்தறி ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கு என்ற ஆதாரம் போய் கேட்கிறாங்களே, அப்படி திருப்புறாங்களே தவிர அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை போய் எங்க அடியாருக்கு கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு ஆதாரத்தை தாங்க, ஆதாரம் தந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு ஆதாரம் தரல. ஒரு வசனத்தை ஓதுனாங்க, கேட்பவன் பார்ப்பவனு தான் இருக்குது, நம்மளும் அதை ஒப்புக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா கேட்போம் அவன் மட்டும் தான் கேட்போம். நீங்க அர்த்தம் வச்சுட்டீங்களா? இப்ப நம்ம பார்க்கலையா கேட்கலான்னு அர்த்தம் வந்துடும். அதனால நம்ம கேட்டதுக்கு நீங்க ஆதாரம் தாங்க அப்படிங்கறத நீங்க இப்ப என்ன திரும்பிட்டாங்க, ரூட்டை மாத்திட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஒரே நேரத்துல பல பேர் பேசினா அவர் கேட்பாருன்றீங்கல்ல, ஆதாரம் தாங்கன்ட்டாங்க. பாத்தீங்களா? அப்ப எங்கிட்ட ஆதாரம் இல்ல, நீங்க கேட்கறங்கிறதுக்கான ஆதாரம் தாங்களே, அப்படி ரூட்டை மாத்திட்டாங்க. அப்ப அந்த வகைக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க ஆதாரம் இரண்டு ஆகி போச்சு, ஆதாரம் நிரூபிக்க முடியல. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது இது. அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா நம்ம ஆதாரம் கேட்கலங்க. ஏன்னா அதுவே ஷிர்க்கும்பாங்க. அப்படி சொல்லவே இல்லை, அல்லாஹ்வுக்கு இருக்கதான் செய்யுது. நீங்க சொன்ன நிலைப்பாட்டுக்கு தான் ஆதாரம் கேட்கிறோம். இல்ல ஆதாரம் இல்ல நாங்களும் முடிவு எடுப்போம் சொன்னாங்க, அது இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தேன்னு கேட்கிறோம். அல்லாஹ் தந்தானா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தாங்களா? அதனால ஒரு விஷயத்தை சொன்னா ஆதாரத்தோடு செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா சப்ஜெக்டை மாத்திட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வந்தோம்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிற அந்த பண்பை கூட பிறருக்கு இருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அங்கேயும் கூட நம்ம வித்தியாசத்தை காட்டுகிறோம். அப்படியே இருந்தாலும் கூட இறைவனுக்கு இருக்கிற அந்த பண்பு வேற, இறைவன் அடியார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பண்பு வேற. வித்தியாசப்படுத்ததான் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட விஷயத்தை சொன்னோம். அல்லாஹ் தான் யுஹ்யி வ யுமீத், உயிர் கொடுப்பவன் அல்லாஹ். அவன் தான் மரணித்தவர்களை எழுப்பிப்பான். அந்த அல்லாஹ்வை குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் மரணித்தவர்கள் உயிர்ப்பிப்பேன். உயிர்ப்பிப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே. அதையே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பதா சொன்னாலும் கூட வித்தியாசம் இருக்கிறது. படைத்தவன் வேற, படைப்பவன் வேற, வித்தியாசம் இருக்குது. நம்ம சொல்ல வந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்குன்னு அந்த வசனம் சொல்லுது. அவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க, மத்தவங்களுக்கு இருக்குன்னு ஏன் சொல்லுங்க? அப்ப சப்ஜெக்ட் எதுக்கு வச்சோங்கிறது தெரியல. நம்ம எதுக்காக வேண்டி ஒரு சப்ஜெக்டை வைக்கிறோம் அதை பார்க்கணும். நீங்க இறைவனுக்கு இருப்பதை பிறருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கிறீர்கள் கேட்டதுக்காக வேண்டி இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ் இருக்கக்கூடியதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இருப்பதா இருக்கிறத, அதனால அல்லாஹ்வுக்கு உள்ளதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துட்டோமா அப்படின்னு கேள்வி வச்சா அதுக்கு பதில தராம ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் கொடுங்க, அதையா கேட்டோம்? எதுக்கு நாங்க கேட்கிறோம் நீங்க வழங்க. அதே போல ஒன்றல்ல இரண்டல்ல இன்னும் நிறைய இருக்குதுங்க. அப்போ இந்த சதாவதானி அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு மட்டும் இருக்குன்னு வழங்க. அதான் இப்போ சப்ஜெக்ட். அவருக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னா இப்ப ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கலாமா? அவர் யாரும் அல்லாவா? சதாவதானி ஒரு பயிற்சி மூலம் பெற்றாராம். சரி, இந்த சதாவதானியோ தசாவதானியோ பயிற்சி மூலம் பெற்றான்னு வச்சுக்கிறோங்க. ஒரே நேரத்துல பல விஷயங்கள் அறிகிற ஆற்றல் பயிற்சி பெற்றதுனால அவர் அல்லாஹ் மாறிட முடியுமா? பயிற்சி பெற்றாலும் அவர் படைப்பினம் தானங்க, மனுஷன் தானங்க, மனுஷனா இருந்துகிட்டு தாங்க அவர் பெற்றிருக்கிறாரு. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இது இருக்கிறதா இல்லையாங்கிற சப்ஜெக்டுக்கு தான் இது கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது எனக்கு இருந்தா அவருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக கொண்டு வந்தோம். இது எல்லாருக்கும் இருக்கிறது நாங்க எங்க சொன்னோம்? சொல்லவே இல்லையே. அப்பதானே நீங்க கேட்கலாம். அப்படி நாங்க கேட்கவே இல்லை. ஒரே நேரத்தை அதிகர ஆற்றல் மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறாங்கிறதுக்கு தான் ஒரு ஆதாரம் தந்தோம். அதனால அவருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம் அவருக்கு மட்டும் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். எல்லாருக்கும் இருக்கு நாங்க சொல்லவே கிடையாது. இன்னொன்னுங்க, அல்லாஹ் தஆலா தனக்கு இருக்கிற அந்த பண்புகளை எல்லாம் பிறருக்கு இருப்பதா சொல்லி காட்டுறான். அதனாலேயே அல்லாஹ்வா யாரும் மாறிவிட முடியாது. அதை நீங்க நினைவில் வைங்க. உதாரணத்துக்கு குழந்தைகளை தருவது இறைவன் தான். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். யஹ்பு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹ்பு லிமன் யஷாஉ ذுகூர். நாடி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கறான், நாடி உங்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அதே இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லி அஹப லகி குலாமன் ஜக்கியா, பரிசுத்தமான ஆண் குழந்தை உங்களுக்கு